கிறிஸ்டியானிட்டியோட உண்மையான முகத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சொல்கிறேன், நானும் சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்டியன் தான். நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஈவன் ப்ராஸ்டியூட்ஸ் கிட்ட போகிறது, விபச்சாரிகள் கிட்ட போகிறதும், ட்ரக்ஸு, கெமிக்கல் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, நிம்மதி இல்லாமல் நிறைய பேரால் யோசிச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் இது என்னை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் என்ன பக்கத்தில் கூட உட்கார வைக்க மாட்டீங்க. அவ்வளோ மோசமான ஆள், படிக்கிறதும் ஒழுங்கா மண்டேல சிம்பிளி வேஸ்டான ஒருத்தனா. ஆனால் ஜீசஸ் என்னதான் தேடி வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜீசஸ்க்கு என்ன பிடிச்சிருக்கு. ஏன் பாவத்தை எல்லாமே ஜீசஸ் சிலுவையில சுமந்து தீர்த்திருக்காங்க. இது கிறிஸ்டியன்ஸுக்குன்னு இல்லை, எல்லாரோட தப்புமே மன்னிக்கப்படணும்னா ஜீசஸ் கிட்ட வந்தாதான் முடியும், வேற வழி இல்லை. ஸோ இதான் கிறிஸ்டியானிட்டி. நிறைய தப்பு பண்ணி இருக்கிறவங்கள ஜீசஸ் மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இதுக்கு மேல தப்பு பண்ணக்கூடாதுன்னு அவங்கள நல்லவங்களா மாத்துறது. அவங்களுக்கு இந்த தப்புனால, அவங்க செஞ்சதுனால அவங்களுக்கு வந்த டிப்ரெஷன், அந்த கவலை எல்லாத்தையும் நீக்கி ஒரு சமாதானத்தை கொடுத்துருவாங்க ஏசப்பா. ஸோ நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான்லாம் வாழவே தகுதியில், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க கிறிஸ்டியனாவும் இருக்க வேணாம், நீங்க சர்டிபிகேட் மாற்ற வேணாம், ஒன்றும் வேணாம். ஏன் நான் தப்பு பண்ணியிருக்கேன், கடவுளே எனக்காக நீங்க சிலுவையில் இறந்திருக்கீங்க, என் தப்ப மன்னிங்கன்னு கேட்டா மட்டும் போதும். ஜீசஸ் லவ்ஸ் யூ. பார்த்தீர்களா, இயேசு தம்மிடம் வருபவர்களை ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் 28:13 கர்த்தர் இயேசு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்றும் உங்களுடைய பாவங்களை இயேசுவிடம் அறிக்கை செய்து பாவத்தை விட்டுவிட்டால் உங்களுக்கும் பாவ மன்னிப்பு தர உண்மையும் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன். எல் ஷடாய் மினிஸ்ட்ரீஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.